கேட்கப்பட்ட அதாவது ஹதீஸ்களில் நம்ம வரக்கூடிய நிறைய துஆக்களில் உண்டு என்ன அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே இதான இந்த குர்ரத் அயுன் கண் குளிர்ச்சி மாதிரி ஒரு பொதுவான வார்த்தைகள் ஒன்று தான் ஆஃபியத். நம்ம இந்த ஆஃபியத்னா என்ன அர்த்தம்? இந்த ஆஃபியத் என்பது இந்த உலகத்துடைய எல்லா விதமான ஆரோக்கியம், எதிர்கால ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், மார்க்கத்துடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் குறிப்பது போல மறுமையில் சொர்க்கம், நரகத்தை விட்டு தப்புதல், கஷ்டங்கள் நீங்கிய ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆஃபியத் என்ன செய்யும்? குறிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் இதை கேட்டுக்கிறாங்க அந்த துஆவை. எப்படி கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? அல்லாஹ் இது வந்து அபூதாவுதில் வார செய்தி 5074வது இலக்கத்தில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் ஆஃபியத்தை நான் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத, மன்னிப்பையும் இந்த ஆஃபியத்தையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஃபி தீனி, என்ற தீனில், வ துன்யாய எனது உலகத்திலே நான் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். வ அஹ்லி வ மாலி. வ அஹ்லி என்றது எனது குடும்பம். அஹ்ல் என்று சொல்கிறது அப்போ குடும்பத்துக்கு ஆஃபியத்தை கேட்குற ஒரு துவா இது. முழு குடும்பத்துக்கும் நம்ம காலையில் இந்த துவா கேட்குற டைமில் அதிகமானவர்கள் தனக்கு கேட்குறதா மட்டும்தான் ஃபீலிங்கில் தான் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அந்த தன்னோட குடும்பத்துக்கு அதில் என் பிள்ளைகள் அடங்குறாங்க, என் பிள்ளைகளுடைய ஆஃபியத்து அதில் அடங்குது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதில் அடங்குது, என் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அதில் அடங்குது, என் பிள்ளையுடைய மறுமை நாள் அதில் அடங்குது, என் மனைவிமார்களுடைய அந்த என்னது அந்த ஆரோக்கியம் அடங்குது, மறுமை நாள் அடங்குது என்ற உணர்வு நிறைய பேருக்கு என்னது இல்லை. அந்த துவா பாருங்கள் எப்படி வருது. அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. இதில் எல்லாம் பிரித்து கேட்கப்பட்டிருக்கு. தீன் கேட்கப்பட்டிருக்கு, துன்யா கேட்கப்பட்டிருக்குது, அஹ்ல் குடும்பம், சொத்து. இந்த குடும்பத்தில் ஆஃபியத்தை எனக்கு என்ன செய் தா என்றால், அந்த ஆஃபியத் என்றது நீங்கள் அந்த குழந்தையை நினச்சி வைக்கக்கூடிய உங்களுடைய பதட்டங்கள், அந்த எதிர்கால பதட்டங்கள், ஆரோக்கிய ரீதியான அந்த குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கவலைக்குரிய ஆஃபியத்தும் இந்த துவால என்ன செய்யுது? கேட்கப்படுது. எப்படி கேட்குறாங்க சொன்னாங்க? காலையிலையும் கேட்குறாங்க, மாலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குற நேரம் குறித்து கேட்ட துஆக்கள்ல உண்டு. அதுக்கு பின்னால் என்னது? அல்லாஹும் முஸ்துர் அவுராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இதில் விளங்கப்படுத்தியிருந்தோம். இது அல்லாஹ் முஸ்துர் அவுராத்தியால் என்னை மானத்தை மறைச்சிரு. இதில் ட்ரெஸ்ஸு கேட்குறதும் உண்டு. நான் ட்ரெஸ் இல்லாதவனாக வாழக்கூடாதுன்னு அது கேட்குறதும் உண்டு. ரெண்டாவது மானம், அவுரத், என்னை மானம் வெளியே போகக்கூடாது, என்னைய பாதுகாத்துரு. அல்லாஹ் முஸ்துர் அவுராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. எனது திடுக்கங்கள், திடீர்னு நடக்கக்கூடிய திடுக்கமான செய்திகள் எனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அது குழந்தைகளிலிருந்து தான், மனைவிமார்களில் இருந்து தான், சொத்துல இருந்து தான், எண்ணிலிருந்தும் தான். அப்போ ஒரு அழகான ஒரு துவா. அதை முழுமையாக அந்த துவாவை நான் சொல்லிடுறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய. அல்லாஹும்ம உஸ்துர் அவுராத்தி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம உஸ்துர் அவுராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. அல்லாஹும்ம இஹ்ஃபத்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பிக அன் உக்தால மின் தஹ்தி. என் கீழால் நான் பூமிக்குள் உள்வாங்கப்படுவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எனவே காலையிலும் மாலையிலும் குடும்பத்துக்காக, பிள்ளைகள் அஹ்ல் என்று சொன்னால் குடும்பத்துக்காக அதாவது கேட்கக்கூடிய துஆக்கள்ல உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம வளமையாக கேட்கக்கூடிய துஆக்கள் உண்டு பிரயாணங்களில். அதிலெல்லாம் கேட்கக்கூடிய துஆ என்ன? சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரினின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படின்னு துஆ கேட்போம். இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் குடும்பத்துக்காக. எப்படியான வார்த்தை? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக என்ற அதில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியில், அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா பஉத. அல்லாஹும்ம அன்தஸ் ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல். வல் ஹலீஃபத்து ஃபில், அல்லாஹ் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ஒரு துஆ இது. ஃபில் மாலி வல் அஹ்ல், எனது பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும். நம்ம எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு வரோம், குடும்பத்தில் பிள்ளைகளை விட்டுட்டு 15-16 வயசு மூத்த பிள்ளைகளை விட்டுட்டு வருவோம், அந்த மனைவியை விட்டுட்டு வருவோம். இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி குடும்பத்தில் நிறைய சொல்லுவாங்க. இந்த வயசில் நீ போகிறாயே, அதை எப்படி என்ன நீ இல்லாமல் எப்படி கட்டுப்பாடாக இருப்பா என்ற நேரங்கள் எல்லாம் நீங்கள் நிர்பந்தத்தில் வாரீங்கண்டா இந்த துஆ எவ்வளோ முக்கியம். இவள் ஹலீஃபா, அல்லாஹ் ஹலீஃபாவாக இருப்பான். ஹலீஃபாண்டா என்ன? ஒருவர் இல்லாத இடத்துல இன்னொருவர் இருப்பது என்ற அர்த்தம். நான் நேரடி பொறுப்பில் இருக்கிறேன். அந்த இடத்துல இந்த போகிற டைமில் என்றைக்குமே பொறுப்பாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நான் என்ன செய்கிறேன்? என்ற பங்கையும் சேர்த்து என்ன செய்கிறேன்? நான் பொறுப்பாக்குறேன். வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக நான் அல்லாவை ஹலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன். என் குடும்பத்துக்கு அல்லாவை ஹலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன் அர்த்தம். அது
என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தாலா என்ன போதுமானவன் என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்பது அர்த்தம். இப்போ இது அதாவது இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர் கொஞ்சம் சொத்துடையவராக தான் மரணித்தார். அவருடைய கணக்குகள் வருது, அவருடைய வரலாறு எப்படி தெரியல, ஆனால் கொஞ்சம் சொத்துடையவராக மரணித்தார். அப்போ கேட்குறாங்க, இவ்வளோ ஆண் குழந்தை இவ்வளோ பெண் குழந்தைகள்லாம் விட்டு செல்றீங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன யார் பொறுப்பெடுக்கிறதுன்ற மாதிரி உள்ளவங்க கேட்குறாங்க. அவர்களெல்லாம் அழைக்கிறாங்க. அழைச்சி உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்கிறாரு, உங்களில் இருப்பவர்கள் ஒன்றில் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள். நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். வல்லாஹு யத்தவல்லா சாலிஹீன். அல்லாஹு தாலா நல்லவர்களை பொறுப்பெடுப்பதாக குர்ஆனில் என்ன செய்கிறான், வாக்களிக்கிறான். கெட்டவர்களாக இருந்தால் நான் பொறுப்பெடுப்பதில் எனக்கு எந்த பலனும் என்ன இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், மரணித்தார்ன்றதை பார்க்குறோம். இதில் நமக்கு முடியாத ஒரு தருணம், நமக்கு இயலாத ஒரு தருணத்தில் நம்ம முயற்சி எடுக்கணும். ஆனால் இயலாத தருணத்தில் யார் பொறுப்பு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். எல்லாம் தான் எப்பொழுதும் பொறுப்பு. ஆனால் நாம் இல்லாத இடத்தையும் அந்த இடத்துல இறைவன் என்ன செய்கிறான், முழுமையாகவே அதாவது ஒரு நேரடியாக நம்ம இருந்து கவனிக்கக்கூடிய அத்தனை பொறுப்பை ரப்புக்கு ஒப்படைக்கிற மாதிரி. வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல் என்று கேட்டுட்டு அதில் திருப்பி நம்ம பாதுகாவல் தேடுறதுலேயும் அது வருது. எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅதா இஸ்ஸஃபர் வ கஆபத்தில் மந்தர் வ சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல். திருப்பியும் கேட்குறோம், வ சூஇல் முன்கலப். யா அல்லாஹ், நான் திரும்பி வருகிற நேரத்தில் என் குடும்பமும் என் சொத்தும் கெட்டு விடாமல் நீ பாதுகாத்து விடு. நான் திரும்பி எந்த நிலையில் நான் விட்டுட்டு போனேனோ அதைவிட சிறப்பான நிலையை அவர்கள் அடைந்திருக்க வேண்டுமே தவிர, நான் திரும்பி வார நேரத்தில் அது என்ன ஒரு கேடுகட்ட நிலையில் என்ன செய்யக்கூடாது. சூ உல் முன்கலப், செய்ய என கெட்டது. சூ உல் முன்கலப், நான் திரும்பி வருவது ஒரு கெட்ட திரும்புதலாக என் குடும்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு அழகான துவா. நம்ம அந்த குடும்பத்தை விட்டு பிரிகிற நேரத்திலேயே அந்தல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல், அதே போல் அஊது பிக்க மின் சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல். இது குடும்பத்திற்காக பிள்ளைகளை நினைச்சு சிந்தனையில் எடுத்து எல்லா துவாக்களோடு சேர்த்து குடும்பம் என்ற ஒரு கண் அதில் என்ன செய்யணும், இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அழகான துவாக்கள் உண்டு என்பதை பார்க்கிறோம். அதே போல் இது நேரடியாக குழந்தைகள் சம்பந்தமான வார்த்தைகள் அது இல்லாது விட்டாலும் நம்ம ஒரு இடத்துல தனியாக நம்ம போகிறோம் என்றதை விட மனைவி பிள்ளைகளோடு போகிற நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் என்ன செய்யும், பாதுகாப்பு. அந்த குழந்தைக்குரிய ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய்ப்போம், நம்ம கவனமாக இருப்போம். ஆனால் குழந்தை என்ன செய்யும், அந்த பக்கத்துக்கு ஓடும், இந்த பக்கத்துக்கு ஓடும். எதுவும் ஆபத்து என்ன செய்யலாம், வீட்டில் அதாவது எங்கெங்கே இருக்கேன்னு நமக்கு தெரியும். இந்த பொருள் இங்கே இருக்குது, இந்த பொருள் இங்கே இருக்குது, அதை எழுத்துறக்கூடாதுன்னு. சில வீடுகளில் கவனம் இல்லாமல் என்ன செஞ்சுருப்பாங்க, சில பொருள்களை வச்சுருப்பாங்க, பிள்ளையோட மரணத்துக்கு அதை என்ன செய்யும், காரணமாக இருக்கும். சில இடங்களில் ஒரு 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 குடும்பத்தினர் அதாவது சொன்ன செய்தி பாருங்கள். ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஓல், இப்படி ஒரு பெரிய ஒரு ஓல் இருக்குது, அங்கே குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்குது. தனியாக ஒரு ஓல், திடீர்னு அந்த மதில் என்ன செய்யுது, சடார்னு விழுந்துருது. அந்த குழந்தை அதில் அகப்படலை, எல்லாம் காப்பாற்றிட்டான். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அது ஏற்கனவே சாஞ்சிக்கின்னு தான் இருந்துச்சுன்னாங்க. நம்மளோட வீட்டில் நம்ம அப்படி வைப்போமா, அது ஏற்கனவே சாய்ந்து கொண்டு தான் இருந்துச்சு அப்படின்னா அதை எச்சரிச்சிருக்கணும். சொல்ல மறந்துட்டோம். பிள்ளைகள் அந்த இடத்துல தான் என்ன செய்யுது, விளையாடிக்கிறது. அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான், காப்பாற்றிட்டான். அல்லாஹு தாலா காப்பாற்றிட்டான். இதுவும் ஒரு உலக ரீதியான ஒரு அழிவு அவங்களுக்கு என்ன செய்ய ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதே போல் மார்க்க ரீதியாக கெட்டு போக வாய்ப்பு. நம்ம ஒரு ஊருக்கு கூட்டி போகிறோம், நம்ம வீட்டில் எல்லாம் பாதுகாத்து வச்சிருப்போம். ஆனால் அங்கே கேடு கெட்டவர்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம், நமக்கு தெரியாது. கெட்ட குழந்தைகள் இருக்கலாம், அல்லது கெட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், கெட்ட மக்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். எல்லா பாதிப்புகளும் வரலாம். இந்த துவாவை பாருங்கள், ஹவுலா பின்த் ஹக்கீம் அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி. ஆனால் இதுக்கு என்று நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன் நஸல மன்சிலன், யாராவது ஒரு புதிய இடத்துல போய் தங்கினான், ஒரு புதிய இடத்துல போய் இறங்கி, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். எப்படி? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துவாவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. இந்த துவா நமக்கு தெரியும். ஆனால் காலை மாலை துவாக்கள் என்ன செஞ்சிருப்போம், அதை வச்சிருப்போம். ஆனால் இந்த துவா சஹீஹ் முஸ்லிமில் இதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க, நம்ம பார்க்குறோம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். யா அல்லாஹ், அதாவது உன்னிடத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். பூரணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்ன செய்கிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி சொன்னால் லம் யதுர்ரஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி தாலிக், அந்த இடத்திலிருந்து அவர் தங்கி அந்த இடத்திலிருந்து போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த துஆவின் மூலம் ஒரு பரக்கத்தை செய்வான். அல்லாஹ் விதிவிலக்கான பாதிப்புகள் என்ன செய்வான், ஏற்படுத்தும். அது இறைவன் சுன்னத்தில் உள்ளது ஒரு விஷயம். அதுக்கு என்ன, அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்யறன்னு அர்த்தம் இல்லை, அது வேறு. போன இடத்துல மௌத்தாகவங்க இருக்கிறாங்க, போன இடத்துல ஆபத்தில் விழுந்தவங்க இருப்பாங்க, துஆ ஓதினவர்களையே என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த வசனம் சொன்னவர்கள் அல்லாஹு தஆலா அந்த மாதிரியான ஆபத்திலிருந்து பெரும்பாலும் என்ன செய்வான்,
பாதுகாத்து விடுவான். அப்போ நம்ம குழந்தைகளோட போகிற நேரத்தில் இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம், நமக்கு ஓதுவோம். அதே போல் குழந்தை பிள்ளைகளோட போகிற நேரத்தில் இந்த மாதிரியான மனசில் நமக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்துச்சுன்னா உடனே என்ன, அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இது அதாவது நம்ம இரவில் நம்ம தூங்குகிறோம். இரவில் நம்ம தூங்குகிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஜம் ஆக கேட்கிறது குடும்பத்தில் பிள்ளைகளையும் மனைவிமார்கள் எல்லாரையும் குறிக்கும். தூங்குகிற நேரத்தில் நம்ம ஒரு துவா ஒன்று ஓதுவோம். இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி, அனஸ்லாம் அறிவிக்கக்கூடிய துவா. தூங்குகிற நேரத்தில் நம்ம நிறைய துவாக்கள் ஓதுவோம். இது ஒரு சிலர் ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஃவி. இந்த துவாவை நம்ம ஓதுறதாக இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் மனைவிமார்கள் நமக்கு கீழுள்ள பொறுப்புள்ள உள்ளவர்கள் எல்லாம் நினச்சி இந்த துவா ஓதணும். நமக்கு மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு என்ன சாப்பாடு. எங்களுக்கு உண்ணத்தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். எனக்கு இல்லை, எங்களுக்கு உண்ணத்தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வசகானா, எங்களுக்கு குடிக்க தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வகஃபானா, அதே போல் போதுமான வாழ்க்கை இன்றைக்கு தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஆவானா, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நம்ம வீடு கட்டிருப்போம், வசதியாக கட்டிருப்போம், டெய்லி அந்த வீட்டில் தான் தங்குவோம், ஆனால் இந்த துவாவை நம்ம ஓதுறோம். ஆவானா, எங்களுக்கு புகலிடம் தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நினைச்சால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து என்ன செஞ்சிருவான், வெளியேற்றிடுவான். அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அதாவது இது அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன். உமது வீட்டிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். ரசூலுல்லாஹ் சொல்கிறான், வெளியேற்றினான் முஃமின்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக. முஃமின்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக அப்படின்னா யுத்தம், பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த இதுக்கு மூமின்களோட ஒரு கூட்டத்தினர் அந்த யுத்தத்தை என்ன செய்யலை, விரும்பாத நிலையில் அல்லாஹ் உங்களோட வீட்டிலேருந்து என்ன செஞ்சான், வெளியேற்றினான். அதே போல் அல்லாஹு தஆலா என்னது, இந்த பனு குறைதா பற்றி சொல்கிற டைமில் யுஹ்ரிபூன புயூத்தஹும் பி ஐதீஹிம் வ ஐதில் முஃமினீன், தங்களது கைகளாலும் மூமின் கைகளாலும் தங்கள் வீடுகளை என்னது அவர்கள் உடைத்த நிலையில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க, வெளியே நல்லா நினைச்சான என்ன செஞ்சிருவான், வெளியேற்றி விடான். ஆவானா, எங்களுக்கு புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எத்தனையோ பேர் இந்த வசதிகளற்று என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்ன செய்து முடியுது. எனவே பிள்ளைகளை நினைச்சு நம்ம கேட்க வேண்டிய, நமக்கு கீழே பொறுப்பில் இருந்து நம்ம கேட்க வேண்டிய துஆக்கள்ல இது உண்டு. அதாவது எப்பொழுதுமே இந்த சிந்தனை நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும்ன்றது ஆதாரம். காலையில் கேட்குறோம், மாலையில் கேட்குறோம், ஒரு இடத்துல புதுசாக போனால் தங்கினா கேட்குறோம், பொதுவாக ஒரு சிஃபத்தில் இருக்குது. அதே போல் இரவில் தூங்குகிற நேரத்தில் என்ன செய்கிறோம், கேட்குறோம். அப்படிப்பட்ட துஆக்கள் உண்டு.